மேஷமகாயாம் சம்பூதம் தயாமிருத ரசாம்புதம் சடகோப முனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோக்கினம் ஸ்ரீ வாத்துல குமார வெங்கட குரோர் பாதார விந்தாச்சரிதம் ஸ்ரீ நாராயணாய ஜீயராக்கிய யதிவர்ய அனுகிரகாப்ஷிதம் ஸ்ரீமத்வான மகாசலஸ்த கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சடகோப ஜீயராபிதம் ராமானுஜாக்கியம் முனிம் ஸ்ரீமத்வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக. அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவிற்கும் விராடனின் மகள் உத்திரைக்கும் பிறந்தவர்தான் விஷ்ணுரதன். அவர் தன் தாய் உத்திரையின் கருவில் இருக்கும்போது அஸ்வத்தாமன் தொடுத்த அபாண்டவீயம் என்னும் அஸ்திரத்திலிருந்து சங்கு சக்கர கதாபாணியான ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். அவர் இந்த பூமியில் ஜனித்த பின்பு தான் தன் தாயின் கருவில் இருக்கும்போது தன்னை காத்தவர் இவர்தானா என்று பார்க்கும் ஒவ்வொருவரையும் பரீட்சித்து பார்த்த காரணத்தால் பரீட்சித்து என்ற நாமத்தால் அனைவராலும் அறியப்பட்டார். தனது தாத்தா தர்மபுத்திரரை போன்று மக்களுக்கு நல்லாட்சி வழங்கினார். அர்ஜுனரை போல் வீரத்தில் சிறந்து விளங்கினார். அநேக யாகங்கள் செய்து மக்களை காத்து வந்தார். ஒரு நாள் அவர் கண்ட காட்சி அவரை நிலைகுலைய செய்தது. ரிஷபம் ஒன்று தனது 3 கால்களையும் இழந்து ஒரே ஒரு காலில் நிற்கிறது. ஒருவன் அந்த காலையும் அழிக்க பார்க்கிறான். பரீட்சித்து மன்னன் மிகவும் ஆவேசமாக அவனை வீழ்த்தச் சென்றார். ஆனால் அவனோ பரீட்சித்து மன்னனின் கால்களில் சரணடைந்தான். சரணடைந்தவரை கொல்ல இயலாது. அதனால் அவனை எழுப்பி ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று காரணம் கேட்டார். அதற்கு அவன், நானே கலிபுருஷன், நான் எனது கடமையை தான் செய்தேன் என்று கூறுகிறான். ஆம், ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்த அடுத்த நொடி கலியுகம் தொடங்கியது. ரிஷபம் உருவில் இருந்தது தர்மமாகும். தர்மத்திற்கு 4 கால்கள், அதாவது சத்தியம், தயை, தபஸ் மற்றும் சௌஜம். சத்தியம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே பேசுவது. தயை அடுத்தவரிடம் கருணை கொள்வது. தபஸ் மனதை ஒரு நிலையில் வைத்து இறைவனை துதிப்பது. சௌஜம் வேதம் கூறும் ஆச்சாரங்களை கடைபிடிப்பது. கலியுகத்தில் சத்தியத்தை பற்றினால் மட்டுமே இறைவனை அடையலாம். மீதமுள்ள 3 கால்களிலும் பலம் இல்லை. ஏனெனில் அவை கலிபுருஷனால் அளிக்கப்பட்டு விட்டது. மன்னா, என்னை என் கடமையை செய்ய அருள் செய்யுங்கள் என்று பரீட்சித்துவிடம் அனுமதி கேட்கிறான் கலிபுருஷன். மன்னரும் அனைத்தும் இறைவனால் வகுக்கப்பட்டது என்று உணர்ந்து அதற்கு அனுமதி வழங்குகிறார். ஒரு நிபந்தனையையும் விதிக்கிறார். நீ அனைத்து இடங்களிலும் வசிக்க முடியாது. 4 இடங்களில் வசிக்கலாம். அங்கு வருபவரை நீ பிடித்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். சூது விளையாடும் இடம், மது அருந்துமிடம், சாரீர சுத்தி இல்லாத ஸ்திரீகள், மாமிச போஜனம் செய்யும் இடம், இவற்றில் கலியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும். இந்த 4ம் கலிபுருஷனுக்கு போதவில்லை. அதனால் பரீட்சித்து ஸ்வர்ணத்தை நீ இருப்பிடமாக்கலாம் என்று அனுமதி தந்தார். இந்த கலியுகத்தில் இந்த 5க்கும் அதீத சக்தி உள்ளது. நாம் எவ்வளவு திடமாய் இருந்தாலும் இதனை கண்டாலோ அதன் மீது விருப்பம் கொண்டாலோ நமது சத்வகுணம், அதாவது நேர் வழியில் வாழ்வது என்ற வைராக்கியம் குறையத் தொடங்கிவிடும். நாம் கலியின் வலையில் நம்மை அறியாமல் வீழ்ந்து விடுவோம். இது கலிபுருஷனின் யுகம். சில காலம் சென்றது. ஒரு நாள் பரீட்சித்து மன்னன் காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்தார். உடன் வந்தவர்கள் அனைவரும் திசை மாறி சென்று விட்டனர். மன்னனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது. எதிரில் ஒரு ஆசிரமம் இருந்தது. அது சமீக மகரிஷியின் ஆசிரமம். அவர் சமாதி நிலையில் அமர்ந்திருந்தார். சமாதி நிலை என்பது தன்னுள் இருக்கும் இறை சக்தியுடன் ஒன்று இருப்பது. மன்னர் முனிவரை எழுப்ப முயற்சி செய்கிறார். தனக்கு தாகம் ஏற்பட்டதால் தண்ணீராவது தர வேண்டுகிறார். முனிவர் இதை எதையும் உணரும் நிலையில் இல்லை. இதனால் மன்னர் மிகவும் கோபமடைந்தார். இந்த நிலையில் மனிதர்களால் ஒருபோதும் இருக்க முடியாது. இது பொய் சமாதி. தன்னை அவமதிக்கவே முனிவர் இவ்வாறு செய்கிறார் என்று நினைக்கிறார். அருகில் ஒரு இறந்த பாம்பு இருந்தது. அவரை எழுப்புவதற்காக அதனை தன் வில்லின் நுனியில் எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் ஏன் இப்படி செய்தார்? ஒரு சத்திரியனால் பசியையும் தாகத்தையும் தாங்க முடியாதா? போர் புரியும் வேளையில் எத்தனை நாட்கள் அதனை தாங்கி இருப்பார்? ஆனால் இன்று நடந்தது என்ன? அவருள் இருக்கும் பொறாமையானது இவ்வாறு செய்ய வைத்தது. ஒரு மன்னனுக்கு எதற்கு பொறாமை?
நாம் செய்ய நினைப்பதை இன்னொருவர் செய்வதை பார்த்தால் பொறாமை உணர்வு ஏற்படும். கருவில் கிருஷ்ணரை பார்த்த பரீட்சித்து மன்னருக்குள் ஒரு மகரிஷி ஒளிந்திருக்கிறார். அவரால் தனது ராஜ்ய சுமையை தாண்டி வெளிவர முடியவில்லை. அதனால் சமாதி நிலையில் இருப்பது சாத்தியமில்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி சமீக முனிவரை சோதித்து பார்க்க இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார். இதை தெரிந்த சமீகரின் மகன் ஸ்ருங்கி தனது தந்தையின் மீது இறந்த பாம்பை போட்டவன் இன்னும் 7 நாட்களில் தட்சகன் என்னும் நாகத்தால் கொல்லப்படுவான் என்று சாபமிட்டான். கண் விழித்த சமீகர் இந்த சாபத்தினை அறிந்தவுடன், ஏன் இவ்வாறு செய்தாய் மகனே? இறந்து போகும் உடலின் மீது இறந்த பாம்பை போட்டதனால் என்ன ஆகிவிட போகிறது என்று கேட்கிறார். ஒரு உத்தம பாகவதன் அறியாமல் செய்த தவறுக்கு இப்படி சாபம் இடலாமா என்று கேட்டு இந்த செய்தியை மன்னன் உடனடியாக அறியும்படி செய் என்கிறார். இங்கு மன்னரும் அரண்மனைக்கு சென்றவுடன் தான் செய்த செயலை நினைத்து மிகவும் வருந்துகிறார். தனக்கு மரண தண்டனை கிடைக்கட்டும் என்றும் தனது ராஜ்யமே தனக்கு இல்லாமல் போகட்டும் என்றும் கதறுகிறார். எத்தனை தண்டனைகள் கிடைத்தாலும் தனது தவறுக்கு அது உகந்ததாக இருக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் தனக்கு 7 நாட்களில் தட்சகனால் மரணம் ஏற்பட போகிறது என்ற செய்தியை தூதுவன் மூலம் அறிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் தான் இழந்த மன நிம்மதியை திரும்ப பெறுகிறார். வைராக்கியத்துடன் தனது மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார். தனது ராஜ்யத்தை தியாகம் செய்து கங்கை கரைக்கு சென்று அமர்ந்து கொள்கிறார். அந்த சாபத்தை இறைவனின் வரமாக ஏற்றுக்கொள்கிறார். பரீட்சித்து மன்னர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை துதித்து நற்காரியங்கள் செய்து வாழ்ந்து வந்தார். ஆனால் அறிந்தோ அறியாமலோ தான் செய்த ஒரே ஒரு தவறுக்கு மனம் கலங்கினார். அதனால் அதற்கு இறைவன் தரும் தண்டனையை முழு மனதுடன் ஏற்க தயாரானார். இதுதான் இறைவனை துதிப்பதின் பலன். நெருப்பை தொட்டால் அது சுடும். அதைப்போல் நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ற வினை வந்தே தீரும். ஆனால் அதனை முழு மனதுடன் எதிர்மறை உணர்வின்றி ஏற்றுக்கொள்ளும் மனதை நம் வாழ்வில் செய்யும் நற்காரியங்களும் இறை பக்தியுமே நமக்கு பெற்றுத்தரும். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவரில்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருலர்களை கண் அம்மா அரங்கமா நகருளானே, மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓரின் சொல்லில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன்வாழா, புனத்துளாய் மாழையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதியேன் சொல்லாய் என்னை யாழுடைய கோவே.